prove that 1 plus tan hx divided by 1 minus tan hx equal to அப்படின்னு நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னோட LHSல என்ன இருக்கு? 1 plus tan hx by 1 minus tan hx இதுதான் இருக்கு. ஸோ டேன்னு இருக்கு, ஆனால் என்னோட ஆன்சர் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா காஸ் அண்ட் சைன் ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ இந்த டேனை நம்ம காஸ் அண்ட் சைன் ஃபார்மேட்டில் எழுதணும். டேனு காஸ் அண்ட் சைன் ஃபார்மேட்டில் எழுதுறதா இருந்தால் டேனோட வேல்யூ சைன் பை காசு, அதை தான் இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ டேன் ஹெச்எக்ஸை சைன் ஹெச்எக்ஸ் பை காஸ் ஹெச்எக்ஸ் டிவைடட் பை, அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் sin hx divided by cos hx. இப்போ cross multiply பண்ணிக்கலாம். நம்ம cross multiply பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? cos into 1 அப்படின்றது வந்து cos hx plus ஏற்கனவே நியூமரேட்டரில் இருக்க sin hx divided by cos hx. இது ஃபுல்லாக நியூமரேட்டர் divided by டினாமினேட்டர்லையும் cross multiply பண்ணுறோம். ஸோ cos hx minus sin hx divided by cos hx இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ என்னால் ரெண்டு டினாமினேட்டர் டேர்மையும் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? cos hx plus sin hx by cos hx minus sin hx இப்படி இருக்கு. இப்போ எனக்கு டினாமினேட்டர் டேர்ம் தேவையில்லை. என்னோட ஆன்சர் வந்து நியூமரேட்டரில் மட்டும்தான் இருக்கு அண்ட் 2 தீட்டா ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ இதை டினாமினேட்டரை எலிமினேட் பண்ணணும்னா காஞ்சுகேட் எடுக்கணும். ஸோ டேக் காஞ்சுகேட் அண்ட் மல்டிப்ளை வித் த டேர்ம். டினாமினேட்டரை காஞ்சுகேட் எடுக்கிறோம், அதை யூஸ் பண்ணி நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் இது ஏற்கனவே இருக்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். cos hx minus sin hx. இப்போ நம்ம எடுத்த காஞ்சுகேட் வந்து என்ன வரும்? டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் sin hx divided by cos hx மைனஸ் ப்ளஸ்ஸு sin hx. மேலே நியூமரேட்டரில் இருக்கிற ரெண்டு டேர்மும் ஒரே டேர்ம் தான். அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்னா cos hx ப்ளஸ் sin hx ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். டினாமினேட்டரில் எப்படி இருக்குன்னா a மைனஸ் பி a பிளஸ் பியில் இருக்கு. a மைனஸ் பி a பிளஸ் பின்றது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இது மேலே இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் நம்ம, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2a நடுவில் ப்ளஸ், அது ப்ளஸ் 2ab மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். கீழே டினாமினேட்டரில் நமக்கு இருக்கிறது cos h ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin h ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நம்ம இங்கே கீழே டினாமினேட்டரை நம்ம ஹைப்பர்போலிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஹைப்பர்போலிக் ஃபார்முலா, சர்க்குலர் நார்மல் ஃபங்க்ஷன். அதே ஹைப்பர்போலிக்கில் எழுதும்போது என்னென்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். இது நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் ட்ரிக்னாமெட்ரி காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ன்றது 1. அதே ஹைப்பர்போலிக்கில் வரும்போது காஸ் ஹெச் ஸ்கொயர் நம்ம வந்து இதை பார்த்துட்ருக்கோம். இப்போ காஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் அப்படின்னா 1. இது ஃபார்முலா. இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபார்முலா ஷீட்டை அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எழுதி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ காஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சைன்ஸ் ஹெச் ஸ்கொயர்ன்றது 1. அப்போ எனக்கு இங்கே டினாமினேட்டரில் அந்த டேர்மு 1 அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகிடும். ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா நான் சைடில் எங்கேயும் ஃபார்முலா எழுதுகிறேன். காஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை யூஸ் பண்ணால் எனக்கு இப்போ நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்குது. நியூமரேட்டர் வந்து காஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் 2 காஸ் ஹெச்எக்ஸ் இன்டூ சைன் ஹெச்எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்கா, 2 தீட்டாவில் இருக்குது, 2x அப்படின்னு இருக்கு. அப்போ இதை 2xோட மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். செகண்ட் பார்ட் வந்து 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது. நான் இங்கே இதே ஃபார்முலாக்கு போகிறேன். ஸோ செகண்ட் ஃபார்முலா வந்து எனக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஸோ மேலே இப்போ அடுத்த ஃபார்முலா, நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா
காஸ் ஸ்கொயர் ஹெச்எக்ஸ் சைன் ஸ்கொயர் ஹெச்எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதை என்னால் காஸ் ஹெச் 2x அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல எனக்கு இது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக சேர்த்து காஸ் ஹெச் 2x ப்ளஸ் செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குது 2 காஸ் ஹெச்எக்ஸ் சைன் ஹெச்எக்ஸ். ஸோ அது எங்கே இருக்குது பாருங்கள், 2 காஸ் ஹெச் சைன் ஹெச்எக்ஸ் இங்கே இருக்கா. அப்போ அதை எப்படி எழுதலாம், சைன் ஹெச் 2xன்னு எழுதலாம். ஸோ அப்போ இது சைன் ஹெச் 2x. ஸோ இதுதான் என்னோட RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஃபார்முலாலாம் தரவா ஞாபகம் இருந்தால் நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.